பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் ரீனாவி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த ப்ராஃபெட்டிக் என்கவுண்டர் என்ற இந்த மீட்டிங்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் எங்களோடு கூட இணைகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கும் நம்மளோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படுவாராக. எங்களோடு கூட இந்த நேரத்துல தேவ வார்த்தையை கேட்கும்படியாக இணைகிற எல்லாரோடும் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வேலையில இடைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலத்த மாற்றத்தை உண்டு பண்ணுவாராகன்னு சொல்லி இந்த வேலையில உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்க போகிற சத்தம் தீர்க்க தரிசனமான சில வெளிப்பாடுகளாக உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறத நீங்க காண போறீங்க. என்றைக்கும் நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அந்த சத்தம் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கும் நீங்க கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் பெரிய காரியங்களை செய்வதற்கு உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக நீங்க திருப்புறீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்க போகிற வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். அநேக வருஷங்களாக அநேக நாட்களாக சில கேள்விகளோடு கூட நீங்க நடக்கிறீங்கன்னா இன்னைக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட சில வார்த்தைகளின் மூலமாக என்கவுண்டர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சந்திப்பை நீங்க தேவனிடத்திலிருந்து இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின் சத்தத்தின் மூலமாக நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அநேகருடைய வாழ்க்கையில இந்த சத்தம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறத தொடர்ந்து சாட்சிகளாக நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இணைந்திருக்கிறது தேவனுடைய ஒரு தெய்வீக திட்டம். ஆமென். சோ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேச போகிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை முடிந்தது என்ற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள்ல நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த முடிந்ததுன்னு நீங்க நினைக்கிற இடத்துல, இல்ல இதுதான் என்னுடைய நிலைமைன்னு நீங்க நினைக்கிற இடத்துல நீங்க கேட்க போகிற வார்த்தை உங்களுக்காக ஒரு பாதையை அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி இருக்கிறதை நீங்க அறியும்படியாக, நீங்க அதை காணும்படியாக கிரியை செய்ய போகிறத நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட பலத்த காரியங்களை அவர் நம் நடுவிலே செய்வாராக. உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற, பலப்படுத்துகிற, உங்களை சிருஷ்டிகருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க எங்களோடு கூட இணைந்திருக்கீங்கன்றதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்மளோடு கூட இணைகிற எல்லாரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு இந்த நாள்ல நம்ம ஆயத்தமாகலாம். தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தையின் மூலமாக நாம் சில வார்த்தைகளை தேவனுடைய பிரசனத்தில் இருந்து சில வெளிப்பாடுகளோடு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இந்த நாளிலே இணைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் தேவனை துதிக்கலாம். நம் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை இந்த வேலையில நம்ம தியானிக்கலாம். ஒரு வார்த்தையை நான் வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புறேன். 1 பேதுரு புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை இந்த வேலையில நான் வாசிக்க விரும்புறேன். தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களோடு தீர்க்க தரிசனமாக பேச போறாரு. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னு அர்த்தம். ஆமென். சோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு சத்தத்தை இன்னைக்கு நீங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது 1 பேதுரு 2வது அதிகாரத்துல, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கல்லாகிய தேவன். ஆமென். ஜீவனுள்ள கல்லின் இடத்தில் நீங்களும் நானும் சேர்ந்து இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சோ ஜீவனுள்ள கல்லின் இடத்தில் சேர்க்கப்பட்டவர்களாகிய நாமும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது இல்லையா? சோ நம்மை குறித்து இந்த வார்த்தை என்னமோ ஒண்ணு சொல்ல வர்றதை நம்ம புரிந்து கொள்ளணும் இல்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகளை தான் உங்களை குறித்து, தேவனுக்குள் மறைந்திருக்கிற உங்களை குறித்த ஒரு சத்தியத்தை இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அந்த சத்தியம் ஒரு பெரிய வெளிச்சமாய் மாற போகிறது. கேட்கறதுக்கு ஆவலா இருக்கிறீங்களா? இந்த வேளையில நம்ம ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நான் ஏற்கனவே உங்ககிட்ட வாசித்து காண்பித்த வசனத்தை இந்த வேலையில தேவன் நம்மளோடு கூட வெளிப்படுத்துவாராக. அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை கேட்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார் இல்லையா? சோ வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 4வது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டது ஆயினும், என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன், ஆயினும் நான் மனுஷனால் தள்ளப்பட்டவனா இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும்
ஹல்லேலூயா. சில இடங்கள்ல நீங்க ரிஜெக்ட் இருந்தாலும் நீங்க யாரா இருக்கிறீங்களா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? மனிதர்களால் தள்ளப்பட்டவர்களாக நீங்க இருந்தாலும், மனிதர்களால தள்ளப்பட்டதுனால உங்களுடைய வாழ்க்கை முடிந்தது, உங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும், மற்றவங்க என்ன அக்செப்ட் பண்ணாததுனால, நான் செய்வதை மற்றவங்க ஏற்றுக்கொள்ளாததுனால, எனக்கே இது நான் என்ன வழியில போயிட்டு இருக்கேன்றது எனக்கு புரியாததுனால நான் ஒன்றும் இல்லாதவன் அல்ல. இயேசுவை நான் சொந்த ரட்சகனா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னோட வழிகள் என்னை தீர்மானிப்பது அல்ல, அவரே என்னுடைய வழியா இருக்கிறதுனால நான் போகிற வழி ஒருவேளை வனாந்திரமா இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறதுனால தேவன் அதை எனக்கு பிரயோஜனமாய் மாற்றி கொடுக்கிறார். என் வாழ்க்கைக்கு அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறார். எனக்கு மாத்திரம் இல்ல, என்னோடு கூட ஒரு தலைமுறையையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நமக்கு முன்பாக போகி இருக்கிறவரை குறித்துதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு முன்னாய் போய் இருக்கிறவர் இல்லையா, கர்த்தர் எனக்கு முன்னே போயிருக்கிறார், அவரை குறித்துதான் நான் வேதத்துல வாசிக்கிறேன். மனுஷனால் அவர் தள்ளப்பட்டதா இருந்தாலும், அவர் மனுஷனால் தள்ளப்பட்டவரா இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் விலையேற பெற்றவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ வேத வசனம் எனக்கு முன்னே போயிருக்கிற என்னுடைய தேவனை குறித்து சொல்ற காரியத்தை தான் இந்த வேலையில நான் வாசிக்கிறேன். ஆமென். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த வேலையில கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவர் மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாலும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையா, நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மனிதர்களால் அவர் புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் தேவனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு மனிதர்கள் உங்களை புறக்கணித்து இருக்கலாம், சில சூழ்நிலைகளுக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள் போல இன்னைக்கு இருக்கலாம். ஆனா இந்த சத்தத்தை நீங்க கேளுங்க, தேவன் உங்களோடு பேசுகிற அந்த சத்தத்தை கேளுங்க. நீங்க தேவனால சர்வ பூமிக்கும் ஆண்டவரால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறீங்க. நீங்க முதலாவது விசுவாசிக்கிறீங்களா, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு? ஹல்லேலூயா. நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறீங்க. எனக்கு முன்னே போனவர் அப்படிப்பட்டவர் இருக்கிறார், அவர் தான் இன்னைக்கு எனக்குள்ள வாசம் பண்றாரு இல்லையா. வசனம் சொல்லுது, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். சோ அவரை குறித்து இன்னொரு வார்த்தையும் இந்த இடத்துல வாசிக்கிறோம், லிவிங் ராக் அப்படின்னு வாசிக்கிறோம், லிவிங் ஸ்டோன் வாசிக்கிறோம் இல்லையா. ஜீவனுள்ள கல்லாகிய அவர், ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் நாம் சேர்ந்து இருக்கிறோம். வசனம் சொல்லுது, சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கல்லினிடத்தில் சேர்ந்திருக்கிற நான், இந்த ஜீவனுள்ள கல் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரும் விலையேற பெற்றவருமா இருக்கிற இந்த ஜீவனுள்ள கல்லினிடத்தில் நான் சேர்ந்திருக்கிறபடினால நானும் ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறேன் என்பதை வேத வசனம் என்னை குறித்து இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறதை நான் பார்க்கிறேன். நீங்க எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க நான் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன் அப்படின்னு? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை குறித்து தான் சொல்லுது. நீங்க ஜீவனுள்ள கல்லிடத்தில் சேர்ந்திருக்கிறீங்களா? ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்க சேர்க்கப்பட்டு இருக்கிறீங்களா? அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்களா? நீங்களும் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள கல்லினிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். வசனம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அந்த வசனம் சொல்றத பாக்குறோம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கல்ல நான் மூளைக்கல்லாக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள கல்லை தேவன் என்ன கல்லாக்கி இருக்கிறாராம்? மூளைக்கல்லாக்கி இருக்கிறாராம். இந்த மூளைக்கல்ல நான் ஒரு இடத்துல வைக்கிறேன், இந்த கல்லின் மேல் நான் எல்லாவற்றையும் கட்டி எழுப்ப போறேன். இந்த கல் எனக்கு அஸ்திபாரத்தின் கல்லாக மாறப்போகுது. என்ன கல்? மனிதர்களால புறக்கணிக்கப்பட்ட கல், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். ஹல்லேலூயா. இந்த கல்லை நான் மூளைக்கல் ஆக்குறேன். இந்த கல்லை பேஸ் பண்ணி தான் நான் செய்ய போறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷங்களால நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா நீங்க சேர்ந்திருக்க ஜீவனுள்ள கல் மூளைக்கல்லா இருக்கிறபடினால இந்த மூளைக்கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, தேவன் இந்த கல்லை பாருங்க அந்த கல்லறைக்குள்ள வைக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க லூக்கா புஸ்தகத்தை, சுவிசேஷ புஸ்தகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, இயேசுவின் சரீரத்தை அவர்கள் இதுவரைக்கும் எந்த சரீரமும் வைக்கப்படாத கற்களால் ஆகிய ஒரு குகைக்குள்ள இந்த இயேசுவின் சரீரத்தை கொண்டு வந்து அவங்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு கற்களுக்குள்ள இன்னொரு
ஜீவனுள்ள கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஜீவனுள்ள கல் இப்ப எங்க வைக்கப்பட்டிருக்கு? கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்கு. கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இந்த கல்லின் மேல் விசுவாசமா இருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, என்ன சூழ்நிலையிலிருந்து நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சத்தியத்திற்கு இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை திறங்க. சோர்ந்து போய் இருக்காதீங்க, கலங்கி போய் இருக்காதீங்க, பயம் அடையாதீங்க, திகில் அடையாதீங்க. கல்லறைக்குள் எனக்காய் வைக்கப்பட்ட ஜீவனுள்ள கல், மூளைக்கல், அஸ்திபாரத்தின் கல்லை நம்பி இருக்கிற நானும் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். இருக்கிற இடம் கல்லறை போல இருக்கலாம், இருக்கிற இடம் குழப்பம் நிறைந்ததா இருக்கலாம், இருக்கிற இடம் வனாந்திரமா இருக்கலாம். ஆனா இருக்கிற நீங்க யார் என்பதை இந்த நாள்ல தெரிந்து கொள்ளுங்க. ஜீவனுள்ள கற்களாகிய நீங்கள். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது நீங்க ஜீவனுள்ள கற்களாகி இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கல்லறைக்குள் இருக்கிறேன், நான் வனாந்திரத்துல இருக்கிறேன், நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன், அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன். நீங்க சூழ்நிலையை பார்த்து உங்களை நீங்க எடை போடாதீங்க. நீங்க யார் என்பதை அப்படி நீங்க ஒரு ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள நீங்க வராதீங்க. வேத வசனம் சொல்லுது கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள கல். இந்த ஜீவனுள்ள கல்லாகிய இவரிடத்தில், இயேசுவின் இடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது பாருங்களேன். 1 பேதுரு, அதே புக்ல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். என்னுடைய விசுவாசமும் என்னுடைய நம்பிக்கையும் இயேசுவின் மேல் இருக்கும்படியாக அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி இருக்கிறார். தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி இருக்கிறார். என்னுடைய விசுவாசமும் என்னுடைய நம்பிக்கையும் எப்படிப்பட்டவர் மேல இருக்கான்? மரணத்தை ஜெயித்தவர் மேல இருக்கான். கல்லறைக்குள்ளையும் ஜீவனோடு கூட வெளியே வந்த இயேசுவின் மேல இருக்கான். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? அந்த நம்பிக்கை இந்த வேலையில அறிக்கை இடுங்க பார்க்கலாம். நீங்க யார விசுவாசிக்கிறீங்க? உங்க விசுவாசம் உங்க மேல இருக்கா? உங்க விசுவாசம் உங்க சூழ்நிலைகளின் மேல இருக்கா? அதனாலதான் நீங்க பதறீங்க, அதனாலதான் நீங்க பயப்படுறீங்க, ஃபியூச்சரை நினைச்சு அதான் பயப்படுறீங்க. இன்னைக்கு போய்கொண்டிருக்க சூழ்நிலைகள்ல பயம் உங்களை பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க விசுவாசமும் உங்க நம்பிக்கையும் மேல, உங்க கை பலன்ல, உங்க சுய கிரியின் மேல் இருப்பதினால். வசனம் சொல்லுது, தெளிவாய் சொல்றத பாக்குறோம். என் விசுவாசமும் என் நம்பிக்கையும் ஜீவனுள்ள தேவன் மேல், அல்லேலூயா, மரித்து உயிரோடு எழுந்த தேவன் மேல் இருக்கிறபடினால. அல்லேலூயா. உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கை எப்படிப்பட்ட தேவன் மேல இருக்கு? நீங்க அதை அறிக்கையிடுங்களேன். நான் விசுவாசிக்கிற என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நீங்க சொல்லுங்களேன். உங்களுடைய வாய் திறந்து சொல்லுங்களேன். உங்களுடைய வாய் திறந்து சொல்லுங்க. வசனம் சொல்லுது, அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமென். அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பி, மரித்தார் ஆனால் உயிரோடு கூட எழும்பினார். அவர் மேலதாங்க நான் விசுவாசம் வச்சிருக்கேன். அவர் மேலதாங்க நான் விசுவாசம் வச்சிருக்கேன். எவ்வளவு பேர் சொல்றீங்க? இந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நானும், சொல்லுங்களேன், இந்த ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நானும் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆவிக்கேற்ற மாளிகையாக எழுப்பி கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக, தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்தும்படியா. அல்லேலூயா. நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் வாழும்படியாய், என் வாழ்க்கை அவரை ஆராதிக்கும்படியா தேவன் எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. தேவனுக்குள் நீங்க கட்டப்பட்டு வருறீங்க. ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவன் உங்களை கட்டி கொண்டு இருக்கிறார். நீங்க விழுந்து போக போவதில்லை, நீங்க வெட்கப்படுவதில்லை. ஏன்னா வசனம் சொல்றது, இந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. நான் ஒரு கல்லறையை இன்னைக்கு சந்தித்திருக்கிறேனே, நான் இன்னைக்கு ஒரு வனாந்தரத்துல நடந்து கொண்டு இருக்கிறேனே, நான் இப்ப ஒரு நெகட்டிவான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறேனே, அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய ஓட்டத்தை தடை செய்வது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற சூழ்நிலைகள், உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள், உங்களை குறித்து எப்பொழுதும் நெகட்டிவான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது இல்லை. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இந்த தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அதே புக்ல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:21 இதுக்கு முன்னாடி வாசிச்சோம். இப்ப 20 வாசிங்களா. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, இந்த ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே, இன்னைக்கு உங்களை எதிர்க்கிற சில சூழ்நிலைகளுக்கு முன்னே, உங்களை எதிர்த்து நிக்கிற பெரிய பலன் வாய்ந்த மனிதர்களுக்கு முன்னே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டவரா இருக்கிறார். அவர் குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். சோ எனக்கான ஆன்சர், என்ன விடுவிக்கிறவர், என்னுடைய மீட்பர், நான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ற எல்லா விஷயத்தையும் விட அவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசேயர் சதுசேயர்ல இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிற விஷயம் இதுதான். நீங்க ஆபிரகாமை விட பெரியவரா? உங்களுக்கு 50 வயது இன்னும் ஆகலையே, நீங்க ஆபிரகாமை விட பெரியவரா?
ஹல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல கேட்கிற கேள்வி இதுதான், நீங்க யாக்கோபை விட பெரியவரா? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின் இதுவா இருக்கலாம். இயேசுவே, இந்த கடனை விட நீங்க பெரியவரா? இயேசுவே, டாக்டர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த வியாதி இருக்கு, இந்த வியாதியை விட நீங்க பெரியவரா? இப்படி ஒரு கொஸ்டின் மார்க்ல நின்னுட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு வசனம் தெளிவாய் உங்களோடு கூட பேசுகிறத நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமே, நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதற்கு உங்களுடைய இருதயத்தை இந்த வேலையில திறங்க. ஆமே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன், தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகும் முன்பாகவே, ஆமேன், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களுக்காக குறிக்கப்பட்ட ஜீவ கல்லாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்களாகிய நீங்களும் கல்லறைகளை ஜெயிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கல்லறைக்குள்ள ஒரு ஜீவன் உள்ள கல்லை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆமேன். இத மூடி பாதுகாக்கிறதுக்கு வெளியே வேற ஒரு பெரிய கல்லை வைக்கிறாங்க. அந்த கல்லை வேற சீல் பண்றாங்க இல்லையா? ஒரு பெரிய கற்பாறைக்குள்ள ஏசு கிறிஸ்துவாகிய ஜீவன் உள்ள கல்லை வச்சுட்டு அதை மூடி வைக்கிறதுக்கு வெளியே ஒரு பெரிய கல்லை உருட்டி வச்சுட்டு அந்த கல்லை சீல் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அவங்க வெளியே வேணா கல்லை சீல் பண்ணிருக்கலாம், கல்லறையை சீல் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்பாகவே ஒருத்தர் அந்த கல்லறையவே சீல் பண்ணிட்டாரு. ஜீவனால, லைஃபால அந்த கல்லறைய ஒருவர் நிரப்பி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வெளிப்புறமான வாழ்க்கை, நீங்க வாழ்கிற உலக வாழ்க்கையில இன்னைக்கு சில அடிமைத்தன நுகங்களுக்குள்ள நீங்களும் முத்தரிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய அடையாளங்கள் உங்களுடைய அடிமைத்தனங்களா இருக்கா? உங்களுடைய பலவீனங்களா இருக்கா? இன்னைக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்தியத்துக்கு உங்களுடைய இருதயத்தை திறங்க, உங்களுடைய வாயை திறங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், என்னெல்லாம் அடையாளங்கள் மூடி இருந்தாலும் ஏற்கனவே ஒருவர் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டார். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். அவர் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்கிற நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கிறபடினால நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றீங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேல, மரித்து உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன் மேல் இருக்கிறபடினால நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை நம்பினவங்க வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமே. நீங்க லூக்கா 7வது அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாயின் ஊர் என்ற அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போறார். அந்த இடத்துக்குள்ள, அந்த வாசலுக்குள்ள அவர் பிரவேசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிறோம், அங்க ஒரு வாலிபன் மரித்து போய் அவனை அடக்கம் பண்ணும்படியாக ஒரு கூட்டத்தார், அவங்களுடைய தாயாரும் அவங்களோடு கூட அந்த ஊராரும் சேர்ந்து அடக்கம் பண்ணும்படியாக, ஆமேன், அந்த மரணத்தை ஆசரிக்கும்படியாக ஒரு கூட்டம் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. இயேசு திரளான கூட்டத்தோடு சீஷர்களோடு அந்த நாயின் ஒரு வாசலுக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். நாயின் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிளசன்ட் அப்படின்னு அர்த்தம். உணர்கிற மகிழ்ச்சி, நாம் உணர்கிற மகிழ்ச்சி. அந்த ஊருக்கு பேரே உணர்கிற ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, அனுபவிக்கிற ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அந்த ஊர்ல இப்போ ஒரு மரண ஓலம் கேட்கப்படுகிறத பாக்குறோம். இயேசு அந்த ஊருக்குள்ள நுழையிறார். அந்த வாசலுக்குள்ள நுழைய வரும்போது அந்த வாசல்ல இருந்து ஒரு கூட்டம் வருது, ஒரு மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் செய்யும்படியா. வசனம் சொல்லுது, அந்த தாய்க்கு அவன் ஒரே குமாரனா இருந்தான். இந்த தாய் அவனை நினைச்சு அழுது வருத்தப்பட்டுட்டே வராங்க. மரண ஓலம் எப்படி கேட்டிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனை பாடையில சுமந்து கொண்டு வராங்க. இயேசு அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அந்த தாயின் பட்சமாக இயேசுவின் இருதயம் சாய்ந்தது. ஹல்லேலூயா. அந்த தாயின் பக்கமாக இயேசுவின் இருதயம் சாய்ந்தது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க சத்தத்தையோ உங்க கூக்குரலையோ உங்களுடைய வேதனையோ உங்க கூட இருக்கிறவங்க அறியாம இருக்கலாம். சில காரியங்களின் நிமித்தம் நீங்க உடைக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுறாரு. தேவனின் இருதயம், இயேசுவின் இருதயம் உங்கள் பக்கமாக சாய்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரும் அந்த இடத்துல அவரை கூப்பிடலைங்க, யாரும் அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணல. ஆனா இயேசுவின் இருதயம் அந்த தாயார் பக்கமாக சாய்ந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அநேகரோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பதை? ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசுகிறத உங்களால உணர முடியுதா? இன்னைக்கு தேவனுடைய இருதயம் உங்கள் பக்கமாய் சாய்ந்து இருக்கிறது. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், மனிதர்களால் மாற்ற முடியாத துக்கத்தை மாற்றும்படியாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பாதையில நீங்க கண்டு கொண்டிருக்க அந்த மரணத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக ஜீவனின் கண்கள், ஜீவனின் இருதயம் இன்னைக்கு உங்கள் மேல் சாய்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பட்சத்துல அவர் நிற்கிறார். கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்கும் போது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அது மரணமோ, அது பொல்லாத மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, குறைவுகளோ. கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்கும் போது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? வசனம் சொல்லுது, இயேசு அந்த கூட்டத்தை நோக்கி நடந்து வராரு.
அவர் வந்து அந்த பாடையை தொட்டாராம். வசனம் சொல்லுது, அவர் பாடையை தொட்டதும் அந்த பாடையை சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நீங்களே ஒரு வருத்தத்துல போயிட்டு இருப்பீங்க, குறைவுல போயிட்டு இருப்பீங்க, ஒரு தேவைக்குள்ள நீங்க இருப்பீங்க, நீங்க புலம்பிக் கொண்டிருப்பீங்க, முறுமுறுத்து கொண்டிருப்பீங்க. உங்க கூட ஒரு 4 பேர் இருப்பாங்க. நீங்க முறுமுறுக்கிறதோட எக்ஸ்ட்ரா அவங்களும் சேர்ந்து உங்க கூட முறுமுறுக்கிறதுக்கு, உங்களோட கண்ணீரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்குறது, நம்பிக்கை இல்லாத ஆறுதல்களை நீங்க சில இடங்கள்ல நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட உங்களை உடைக்கிற, உங்க விசுவாசத்தை கெடுக்கிற, உங்களை இன்னும் அந்த கவலைக்குள்ளேயே உட்கார வைக்கிற சில, உங்களை சுமந்து கொண்டு பாடையை சுமந்து கொண்டு போகிற சில காரியங்களை இன்னைக்கு தேவன் நிறுத்த வைக்கிறார். உங்களோட வாழ்க்கையில ஜீவன் பிரவேசிக்கிற நேரத்திற்குள் நீங்க வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஜீவன் பிரவேசிக்கிற நேரத்திற்குள் வந்திருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசத்தை குறைக்கிற, உங்க விசுவாசத்தை வளர விடாமல் செய்கிற, சுமந்து கொண்டு போகிற அப்படிப்பட்ட சில மனுஷ வல்லமைகளை, பொல்லாத சாத்தானின் கிரியைகளை இனி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆறுதல்களை தருகிற சில இடங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து டிஸ்கனெக்ட் பண்ண விரும்புறாரு. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் பாடையை தொட்டார், பாடையை சுமந்தவர்கள் நின்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ அவர் பேச தொடங்குறார். வாலிபனே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு. இந்த வார்த்தை அவர் சொன்னதுமே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இயேசு அவனை அவனுடைய தாயார் இடத்துல ஒப்புவித்தாராம். ஆமென். அந்த ஊருக்கு என்ன பேரோ அதே போல அந்த இடத்தை அவர் மாற்றுகிறார். அங்க வந்த ஜனங்கள் பிரமித்தார்கள். இதோ மகா தீர்க்கதரிசியானவர் நம் நடுவில் தோன்றி இருக்கிறார். தேவன் நம்மை சந்தித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை சந்தித்து இருக்கிறார். நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது? தேவன் இன்றைக்கு உங்களை சந்தித்து இருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களுடைய பாதையின் குறுக்கே வந்து உங்களை சந்தித்து இருக்கிறார். நீங்க போய்கொண்டிருக்கிற சில காரியங்கள்ல உங்களை குறுக்க வந்து கர்த்தர் சந்தித்து இருக்கிறார். அவர் இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிரவேசிச்சிட்டாருன்னா திரும்ப நீங்க அந்த மரண ஓலத்தை அங்க கேட்க முடியாது. நம்பிக்கை இல்லாத நடைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கல்லறை போல் இருக்கிற சூழ்நிலைகளிலும் ஒரு ஜீவ சத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில தொனிக்க பண்ணுகிற தேவனை நீங்க ஆராதிக்கிறீங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இருள் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. நீங்க எந்த இருளின் சூழ்நிலைகள்ல நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்களோ இன்னைக்கு வாய் திறந்து சொல்லுங்க, இருளில் இருந்து நான் வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படியாக தேவன் இந்த வேலையில என்னை அபிஷேகிக்கிறார். தேவன் என்னை அபிஷேகிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறத உங்களால உணர முடியுதா? உங்களோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரா அப்படின்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாயில சொல்லுங்க. ஆமென். ஜீவன் உள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்திருக்கிற நானும் ஜீவன் உள்ள கல்லாய் இருக்கிறேன். ஜீவன் உள்ள கல்லாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய சூழ்நிலைகள் மரித்து போயிருந்தாலும் தேவன் என்னோடு இருந்து செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். பவுல் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவர் எழுதுறாரு பிலிப்பியர் புஸ்தகத்துல, சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சிறைச்சாலைக்குள்ள இருந்து கேட்கிற ஒரு சந்தோஷத்தின் சத்தம். சிறைச்சாலைக்குள்ள ஒரு சந்தோஷத்தின் சத்தம் வருங்களா? கல்லறைக்குள் ஒரு ஜீவ சத்தம் கேட்குமா? ஹல்லேலூயா. கல்லறைக்குள் ஒரு ஜீவ சத்தம் கேட்குமா? சிறைச்சாலைக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தின் சத்தம் கேட்குமா? ஹல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். கர்த்தர் செய்ய வல்லவர். மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய இயேசு மரணத்தை ஜெயித்தவர். அவரை விசுவாசிக்கிற நானும், அவரை விசுவாசிக்கிற நானும் மரணத்தை ஜெயிக்கிற தேவ பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒரு நிசப்தமான ஒரு சூழ்நிலையில போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்டாக்னன்டான ஒரு வழியில போய் கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரு. கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். என்ன நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தின் பாதையில உங்களை நடத்துவதற்கு இன்னைக்கு அவர் உங்களை தொடுறார். ஹல்லேலூயா. இயேசுவின் தொடுதலை இந்த வேலையில பெற்றுக்கொள்றீங்களா? அவருடைய வார்த்தையின் பிரவேசத்தை இந்த வேலையில உங்க இருதயத்திற்குள் பெற்றுக்கொள்றீங்களா? நாயின் ஊர் வாசலுக்குள் பிரவேசித்த இயேசு, அந்த வாசல் அற்புதத்தை செய்த இயேசு இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திற்குள் பிரவேசிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் அந்த சூழ்நிலைகளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்லறைக்குள் வைக்கப்பட்ட ஜீவன் உள்ள கல். வசனம் சொல்லுது, என் கூட சேர்ந்து நீங்க அதே அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால்
வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. கீழ்ப்படுகிற உங்களுக்கு அது விலையேற பெற்ற கல், விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்ற கல். இந்த கல்லின் மேல் தேவன் உங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இந்த கல் உங்களுடைய மூளைக்கல்லா இருக்கும் பொழுது, இந்த ஜீவனுள்ள கல்லின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய நீங்கள் இல்லையா, இந்த ஜீவனுள்ள கல் மூளைக்கல்லா இருக்கு, இந்த ஜீவனுள்ள கல் விலையேற பெற்ற கல்லா இருக்குன்னா, இந்த கல்லின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற நீங்களும் அநேக நற்காரியங்களுக்கான மூளை கற்களாக நீங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்க விலையேற பெற்ற கல்லா இருக்கிறீங்க. ஒருவேளை இதுவரை நீங்க எதற்கும் பிரயோஜனம் இல்ல நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இந்த தேவனுடைய சத்தத்தை உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றுக்கொண்டு சொல்லுங்க, நான் விலையேற பெற்ற கல்லா இருக்கிறேன். ஆமென். மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும், ஒருவேளை இது உங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கலாம், சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம், சில வழிகள்ல நீங்க போயிருந்திருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, ஆயினும் அப்படி நீங்க இருந்திருந்தாலும் நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க, நீங்க விலையேற பெற்ற கல்லா இருக்கிறீங்க. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்த ஹாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ, சோ இங்க ஆண்டவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காண்பிக்கிறார் இல்லையா. நம்ம இருக்கிற இடத்திலேயே, நம்ம வாழ்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளேயே நம்மள ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் இல்லையா. அவருடைய திரு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாகிய, அவரையே விசுவாசிக்கிறவர்களாகிய, அவரை நம்புற அந்த ஜீவனுள்ள கல்ல நம்புற உங்களை தேவன் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறார். ஹல்லேலூயா. சில கூட்டங்களுக்குள்ள, ஒரு பெரிய கிரௌடுக்குள்ள நீங்க இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறத நீங்க காண போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க காண போறீங்க. ஆமென். தேவன் உங்களை வித்தியாசப்படுத்தி உங்களை நடத்த போகிறத நீங்க காண போறீங்க. நம்புறீங்களா அப்படின்னு அந்த வார்த்தை உங்க வாயில நீங்க சொல்லுங்க. என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல், இவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், மகிமையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மரித்த சூழ்நிலைகளில் இருந்து இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை தேவன் எழுப்புவாராக. உங்களுக்கு மகிமையை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு மகிமையை அவர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்களேன், எனக்கு தேவன் மகிமையை கொடுத்திருக்கிறார். மரித்த சூழ்நிலைகளில் இருந்து தேவன் இன்றைக்கு உங்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். இனி மரித்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க உழன்று கிடப்பது இல்லை. ஆமென். சொல்லுங்களேன், இனி நான் உழன்று கிடப்பது இல்லை. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்ன செட்டில் பண்ற கர்த்தரா இருக்கிறார். அவர் எங்க என்ன அமர வைக்கணுமோ, எந்த இடத்துல என்ன உட்கார வைக்கணுமோ, எங்க என்ன பொசிஷன் பண்ணணுமோ அங்க என்ன பொசிஷன் பண்ற கர்த்தரா இருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் என்னை அமர்த்துகிறவரா இருக்கிறார். தேவன் என்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார். என்னை உட்கார வைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். ஆமென். அவர் அதை தீர்மானிக்கிறாராம். ஆமென். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவர் தீர்மானிக்கிறார். எதை அஸ்திபாரம் ஆக்கணும்ன்றத கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு தீர்மானத்தை வச்சிருக்கிறார். இந்த ஜீவனுள்ள கல்லாகிய என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற உன்னையும் நான் ஜீவனுள்ள கல்லாக்குகிறேன், உன்னையும் ஜீவனுள்ள கல்லாக்குகிறேன். கல்லறைக்குள்ள இருக்கீங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலைகள்லாம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. தேவன் சொல்றாரு, அப்படிப்பட்ட கல்லறைகளுக்குள்ள இருந்தும் ஜீவ சத்தம் உண்டாகிறத நீங்க காண்பீங்க. உங்க சூழ்நிலைகள் உங்களை அடைத்து வைத்து சீல் பண்ணப்பட்டது போல ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, ஒரு சத்தியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஒரு தீர்க்க தரிசன சத்தத்துக்கு உங்களுடைய செவியை சாய்த்து கொள்ளுங்க. ஏற்கனவே ஒருவர் உங்களை சீல் பண்ணிட்டார். தன்னுடைய ஆவியினால உங்களை ஒருவர் சீல் பண்ணி இருக்கிறார். உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கல்லறைக்குள் வைக்கப்பட்ட ஜீவனுள்ள கல்லை குறித்து இந்த வேலையில நம்ம தியானித்தோம் இல்லையா, அந்த சத்தத்தை நம்ம கேட்டோம் இல்லையா. இந்த சத்தத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியாக அவர் மாற்றுவார். எங்களோடு இணைந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசின அந்த சத்தத்தை நீங்க ஹானர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையே உங்களுடைய நினைவுகளாய் நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. எந்த நினைவுகளால நீங்க பட்சிக்கப்படுறீங்களோ உங்க வாழ்க்கை அதை சார்ந்துதான் போகும். ஹல்லேலூயா. எந்த நினைவுகளால ஒவ்வொரு நாளும் நீங்க பட்சிக்கப்படுறீங்களோ, அதாவது நீங்க ஆட்கொள்ளப்படுறீங்களோ, எந்த நினைவு உங்களை ஆட்கொள்ளுதோ அப்படிதான் உங்களோட லைஃப் மூவ் ஆகும். ஆமே. நீங்க 20 மணி நேரம் ஜெபித்தாலும் 10 மணி நேரம் ஜெபித்தாலும், நீங்க அந்த 6 மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு அப்புறம் எந்த நினைவால நீங்க பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களோ,
அந்த நினைவின் வழியில தான் நீங்க அடுத்தது நடத்தப்பட போறீங்க. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கேக்குறீங்க. இந்த வார்த்தையால உங்க நினைவுகள் பிடிக்கப்பட்டுருச்சா? உங்க எண்ணங்கள் இந்த வார்த்தையினால் மாற்றப்பட்டிருக்கிறத நீங்க காண முடியுதா? கல்லறைக்குள்ள இருந்தும் தேவன் ஒரு மகிமையை வெளியரங்கமாக்குவார் என்பதை உங்களால விசுவாசிக்க முடியுதா? இயேசுவை குறித்து நீங்க என்ன தியானிக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும்ன்றத உங்களால நம்ப முடியுதா? இந்த வார்த்தைகளால நீங்க ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வேணாம், அடுத்தது நீங்க நடக்க போற பாதையே அப்படிதான் இருக்கு. தாவீது சொல்றாரு, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள நடக்கிறது போல இருக்கு, ஒரு இருளின் சூழ்நிலை போல இருக்குங்க. சிலர் உலக மனுஷங்க சொல்லுவாங்க, இது ஒரு கெட்ட காலங்க அப்படிம்பாங்க இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில போற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே கெட்ட காலமா இருக்கு, இது எப்பதான் மாறும்னு தெரியல. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சில பேர், இந்த காலங்கள் எல்லாம் இப்படி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த காரியங்களை நம்பிட்டு இருக்கிறீங்களா? இனி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கெட்ட காலம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தேவ வார்த்தை சொல்லுது, ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கல்லாக உங்களை சுற்றி மனிதர்களால் பின்னப்பட்டிருக்கிற பொய்களை எல்லாம் நீங்க ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஜீவனுள்ள கல்ல விசுவாசிக்கிற நானும் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். இன்னைக்கு என் சூழ்நிலை ஒரு வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும், 2 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்குன்னு உங்களை சுற்றி சிலந்தி வலை போல சில வார்த்தைகளை பின்னி வச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறீங்களா? அதற்காக காத்துட்டு இருக்கிறீங்க? அந்த ஒரு வருஷத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா? அடுத்த மாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய கல் வைத்து உங்களை மூடினது போல ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? உங்களை சீல் பண்ணது போல ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய வெளிப்புறமான வாழ்க்கைய உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலைகள் அடைத்து வைத்திருந்திருக்கலாம், மனிதர்கள் அடைத்து வைத்திருந்திருக்கலாம். ஆனா ட்ரூத் என்னன்னு தெரியுங்களா? ஏற்கனவே உங்களுக்குள் உங்களை ஒருவர் சீல் பண்ணி இருக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை கல்லறைக்குள்ள கொண்டு போய் நீங்க வச்சாலும், பாதாளத்துக்குள்ள கொண்டு போய் வச்சாலும் மரணம் அவரை பிடித்து வைத்திருக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் எங்க கொண்டு போய் வைக்கப்பட்டாரு? யாரால வைக்கப்பட்டாரு? யார் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணாங்க? யார் இதுக்கெல்லாம் காரணம்? இந்த ரீசன்ஸ் உங்களோட லைஃப்ல ஒரு நாளும் உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீங்க தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறீங்க. நீங்க தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. இந்த ரீசன் எல்லாம் நீங்க ஜெயிக்கிறவங்களா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய நானும், சொல்லுங்களேன், நானும் ஹல்லேலூயா விலையேற பெற்றதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமா இருக்கிறேன்னு சொல்லும். ஆமென். வாய் திறந்து நம்ம சொல்லலாமா? நான் விலையேற பெற்றதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதுமா இருக்கிறேன். ஆமென். வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட இந்த ஜீவனுள்ள கல்லை தேவன் என்ன செய்யறானா, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம். ஆமென். ஒரு ஃபெலோஷிப்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன் மேன் ஆர்மியா நம்மளை கர்த்தர் நடத்தல. ஒரு ஃபெலோஷிப்குள்ள நம்மளை போலவே தேவனை விசுவாசிக்கிற அந்த ஜனங்களோடு நம்மளை ஒன்று சேர்த்து இருக்கிறார். ஒரு ஃபெலோஷிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதன் மாத்திரம் அல்ல, தேவன் என்ன செய்யறாரா, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஒவ்வொரு நாளும் மாம்ச ரீதியான சில போராட்டங்களை, சவால்களை நீங்க சந்தித்து கொண்டுதான் இருக்கிறீங்க. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை கல்யாணம் ஆயிட்டா பிரச்சனை முடிஞ்சு, குழந்தை பிறந்தா பிரச்சனை முடிஞ்சு, குழந்தைய ஏதோ ஒரு நல்ல படிப்பை படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம், இதுன்னு நீங்க நினைச்சுட்டே இருக்கீங்க. பட் உங்களுடைய லைஃப் மூவ் ஆக நீங்க இன்னும் அதிகமான சவால்களை சந்தித்து கொண்டேதான் இருக்கிறீங்க. இன்னும் அதிகமான சேலஞ்சுக்குள்ள நீங்க போய்கொண்டேதான் இருக்கிறீங்க. எந்த காலத்திலும் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை நீங்க செலுத்துகிற ஜீவனுள்ள கல்லா இருக்கிறீங்களா? அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்றவங்களா நீங்க இருக்கிறீங்களா? அப்படி ஒரு ஜீவனுள்ள கல்லாக நீங்க மாற்றப்பட்டு இருக்கிறீங்க. இயேசுவும் அப்படித்தானா இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஜீவனுள்ள கல்லா இருந்தாரு? சூழ்நிலைகள் எல்லாம் எதிரா இருந்தது. சாத்தான் வந்து சொல்ற விஷயம், எனக்கு நீ பணிந்து கொள், உனக்கு நான் எல்லாத்தையும் தரேன், உன்னை நான் உயர்த்துறேன். சோ எல்லா சூழ்நிலையும் எதிரா இருந்துச்சு. ஆனா வசனம் சொல்றது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். நன்மை செய்ய முடியாத சூழ்நிலையில நன்மை செய்யறவரா சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். சூழ்நிலை எப்படி இருந்துச்சுக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்மளோட கர்த்தர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருக்க ஜீவன் உள்ள கல் சூழ்நிலைகளை ஜெயிக்கிற கல். ஆமென். அற்புதங்களை செய்கிற கல், அற்புதமாய் வாழ்கிற கல். ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள கல்லாதான் உங்களை மாற்றி இருக்கிறாரு. ரட்சிப்பின் வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கையில், அது கல்லறையை ஜெயித்த வாழ்க்கை, அது மரணத்தை ஜெயித்த வாழ்க்கை. உலக மனுஷனுக்கு மரணம் ஒரு முடிவு, ஆனா நமக்கெல்லாம் மரணம் தான் ஒரு ஆரம்பமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு.
இயேசுவை விசுவாசித்து அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம மறுபடியும் பிறந்தோம் பாத்தீங்களா ஞானஸ்தானத்தினால, அந்த மரணம் தான் நமக்கு ஒரு ஆரம்பமாகவே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்றீங்க, மரணத்தை ஜெயித்து தாங்க நான் பிறந்தே இருக்கிறேன், ஒரு மரணத்தை நான் பெற்றுதாங்க நான் பிறந்தே இருக்கிறேன். ஆமே. இனி இந்த உலக மரணம் என்ன ஜெயிக்க முடியுமா? இனி இந்த உலக மரணம் என்ன ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை ஜீவனுள்ள கல்லாக்கி இருக்கிறார், என்னை ஜீவனுள்ள கல்லாக்கி இருக்கிறார். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக்கி இருக்கிறார். ஆவிக்கேற்ற பலிகள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்க செய்யும்படியாக தேவன் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்க அப்படி தேவனால பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், பிதாவே ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்க சித்தத்தின்படி ஆக கடவது. என்னையே நான் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். என்னையே ஜெயிக்கிற வாழ்க்கை, ஏன் அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய அனுபவம், எனக்கு தெரிஞ்சது, ஏன் பலன், இது எல்லாத்தையும் நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க இது எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறீங்க. ஒருவேளை இது வரைக்கும் அதெல்லாம் நீங்க பார்க்கலைன்னா இன்னைக்கு இந்த சத்தியத்தை நினைவு கூறுங்க. இந்த சத்தியத்தை நீங்க நினைவு கூறுங்க. உங்களை ஏற்கனவே ஒருவர் சீல் பண்ணியிருக்கிறார். உங்களை ஏற்கனவே ஒருவர் சீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்திற்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தையை இந்த வேளையில நீங்க பெற்றிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைக்குரிய பிரதிபலனை நீங்க காண போகிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வார்த்தைகள் உங்களோடு ஒரு சந்திப்பை நிகழ்த்தினதை, ஒரு மாற்றத்தை நிகழ்த்தினதை நீங்க கண்டீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க அநேகரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. யாருக்கு இந்த வெளிப்பாடை நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க ஷேர் பண்ணி அநேகருக்கு இதை நீங்க ஆசீர்வாதமாய் மாற்றும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது போல அநேக தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரச்சனத்துல நீங்க கேட்க விரும்பினால் கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸ் உடைய அபிஷியல் நம்பருக்கு நீங்க மெசேஜ் மூலமாக தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். சோ இந்த மீட்டிங்ஸ் மூலமாக நடத்தப்படுகிற ஜூம் மீட்டிங்ல நீங்க இணைந்து தேவனுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை நான் பிளஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரே பண்ண நினைக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து இந்த ப்ரேயர்ல நீங்க இணைந்து கொள்றீங்களா? கர்த்தாவே, எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீங்க இந்த இடத்துல இணைத்திருக்கிறீங்கப்பா. இந்த சத்தத்தை கேட்கும்படி அவர்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு தொனித்த இந்த சத்தம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்து அநேக கேள்விகளை அப்பா இன்னைக்கு பதில்களாய் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்திற்காய் நன்றி, உங்களுடைய விடுதலைக்காய் நன்றி, ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க செய்த பலத்த காரியங்களுக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை போய் சேர கர்த்தர் உதவி செய்யறதற்காய் நன்றி. நீங்க கிரியை செய்யறதற்காய் நன்றி அப்பா. உடைய வல்லமையுள்ள கருத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நம்ம வேறொரு வார்த்தையோடு கூட இதே கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியுடைய அந்த பேஜ்ல நம்ம சந்தித்து தேவ சத்தத்தை கேட்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.